வணக்கம் மக்களே, நான் உங்க எஸ்ஆர் சந்தோஷ் ஜேகே ஆல்பா தமிழ். நம்ம சேனல் மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் நான் பண்ற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நான் ஒரு புது சீரீஸோட ஆரம்பத்தோட வீடியோ தான் இந்த வீடியோ. இதுல பேசக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு. என் மேரேஜ் லைஃப்ல நான் பார்த்த விஷயங்களும் இதுல வரும், நான் பார்க்காத விஷயங்களும் இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஸோ அவ்வளவு பெரிய டாபிக் இது. மேரேஜ் லைஃப்ல நம்ம எப்படி எல்லாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சீரீஸ் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். பிகாஸ் இந்த மேரேஜ்ன்றது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. இட்ஸ் அ வெரி பிக் கமிட்மெண்ட் இன் யோர் லைஃப். இது வரைக்கும் நம்ம அப்பா அம்மா நம்மள ஜாலியா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, கஷ்டம் கொடுக்காம வளர்த்திருப்பாங்க, சந்தோஷமா வச்சிருப்பாங்க, எல்லாமே இருக்கு. ஆனா மேரேஜ் இஸ் அ வெரி பிக் கமிட்மெண்ட். அதை நீ எடுக்க போற, அதுக்குள்ள நீ என்ட்ராக போற அப்படின்னா, இப்போ முன்னாடி இருந்த சிச்சுவேஷன்ன்றது வேற. நம்ம அப்பா அம்மா காலத்துல இருக்கிறோம் சரி, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலங்கள்ன்றது வேற, இப்ப இருக்கிற காலங்கள்ன்றது வேற. பிகாஸ் டெக்னாலஜி ஆஃப் சேஞ்ச், நிறைய விஷயங்கள் எவால்வ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சு எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷன் தான் இந்த மேரேஜ். ஸோ அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களான்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் உங்களுக்கு கேட்டுக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இப்போ இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுடைய பார்ட்னர் கிட்ட எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க கேட்டு தெளிவா இருந்துடும். பிகாஸ் இந்த விஷயங்கள்லாம் நீங்க கேட்டு தெளிவா இல்லாம போனீங்க அப்படின்னா, இதனாலதான் 90% ஆஃப் த மேரேஜ் டிவோர்ஸ்ல போய் முடியுது. ஏன்னா அவங்களுடைய பார்ட்னர் கிட்ட ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அவங்க கிட்ட இல்ல, அவங்க எதிர்பார்த்த விஷயம் உங்ககிட்ட இல்ல. இந்த எதிர்பார்ப்புகள் பிரேக் ஆகும் போதுதான் அங்க பிரிவுகள் ஏற்படுது, டிவோர்ஸ் வரைக்கும் போகுது. ஒரு மேரேஜ்ன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. லட்சக்கணக்கில் சொல்ல போறவங்களை கல்யாணம் பண்றாங்க, சும்மாலாம் கிடையாது. பாதி பேர் கல்யாணத்துலாம் எவ்வளவு கடன் வாங்கி பண்றாங்க, இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு நீங்க ஒரு டிவோர்ஸ் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய லாஸ் ஒரு பக்கம் இருக்கும், உங்களுக்கு மனசு எவ்வளவு உளைச்சல் ஒரு பக்கம் இருக்கும். அதே மாதிரி திரும்ப நீங்க டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இன்னொரு லைஃப் ஸ்டார்ட் பண்றதுன்றதெல்லாம் அன்பேரபிளான விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம், மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய பார்ட்னரை நீங்க ரைட்டா சூஸ் பண்ணிக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் பியூட்டிஸ், சொத்து, வசதிகள்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் மேரேஜ்ல இருக்கு. ஸோ அது என்னென்ன இருக்கு அப்படின்றத வாங்க பார்ப்போம். இந்த மேரேஜ் சீரீஸ்ல நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நான் சொல்லப்பட்ட இந்த 8 கேள்விகளை உங்களுடைய வருங்கால பையனோ பொண்ணோ, அதாவது மாப்பிள்ளையோ பெண்ணோ, அவங்க கிட்ட இந்த கொஸ்டினை நீங்க கேட்டு தெளிவா கிளியர் ஆயிக்கோங்க. இது தெளிவானதுக்கு அப்புறம் தான் நீங்க அவங்களுக்கு அக்செப்ட் பண்றதா இருக்கட்டும், பண்ணாம இருக்கணும். பொண்ணு பார்க்க போகும்போதே இதை கேட்டுக்கோங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது கன்ஃபார்மா இது கேட்டே ஆகணும். இதை கேட்காம தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனைகளை மாட்டிப்பீங்க. உங்க லைஃபே ஸ்பாயில் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே நிறைய இருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைஃப்ல அடுத்து வரப்போற விஷயங்கள்ல யார் யார் எவ்வளவு ஸ்பெண்டிங்ஸ்ல ஷேர் பண்ணிக்க போறாங்க. ஏன் இந்த பாயிண்ட் நான் ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா, நீங்களும் வேலைக்கு போவீங்க, உங்களுடைய மனைவியும் வேலைக்கு போவாங்க. மனைவி வேலைக்கு போறேன்னா அது சினாரியோ வேற. ஆனா இப்போ 90% பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்களும் ஃபேமிலிக்கு தன்னுடைய சப்போர்ட் கொடுக்குறாங்க இல்லையா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கும். அந்த பெண் குழந்தை அப்பா அம்மாவே பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஓகேவா. சோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ நீங்க இந்த ஸ்பெண்டிங்ஸ் எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஒய்ஃப் ஒரு 50,000 சம்பாதிக்கிறாங்க, நீங்க ஒரு 50,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற போது, இப்ப அந்த ஒய்ஃப் பாத்தீங்கன்னா அவங்க தான் உங்க அப்பா அம்மாவை பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது அவங்களுடைய ஃபேமிலிக்கும் சில அமௌண்ட் தர வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஓகேவா. சோ அதே மாதிரி உங்களுடைய டே டு டே எக்ஸ்பென்சஸும் இருக்கும். உங்களுடைய வீட்டு மளிகை சாமான் வாங்குறதா இருக்கட்டும், நீங்க வெளியே போற டிராவல் எக்ஸ்பென்சஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. யார் யாரு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, ஈக்குவலா ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு விஷயம். ஏன்னா சில பெண்கள் பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வேலைக்கு மட்டும் போவாங்க, தான் சம்பாரிச்ச தானே வச்சுப்பாங்க. ஏன்னா நீ தானே பையன், நீ தானே கல்யாணம் பண்ணி, நீ தானே பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அதுவும் தவறான ஒரு விஷயம் தான். ஆனா இப்ப இருக்கிற பசங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் மட்டும் தான் சம்பாதிக்கிறேன், நீங்க தான் சம்பாதிக்கிறீங்க, ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மைண்ட் செட்டும் இருக்கும் இல்லையா. சோ அதுவுமே ஒரு பிரச்சனைக்கான ஸ்டார்டிங்கா இருக்கும். சோ நீங்க என்னென்ன ஸ்பெண்டிங்ஸ் பண்ண போறீங்க, உங்களோட லைஃப் நீங்க எப்படி மேனேஜ் பண்ண போறீங்கன்றது ஸ்டார்டிங்கே பேசிக்கிறது பிரச்சனையே கிடையாது. பேசிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல இந்த ப்ராப்ளம்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, நம்ம வாங்கக்கூடிய பொருட்களின் விலையை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அது ஏன் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அப்பா அம்மா நமக்கு நிறைய தங்கத்தை தாங்க நம்மளை பாத்துப்பாங்க இல்லையா. பொண்ணு ஆசைப்பட்டா 10,000 ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, பையன் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு 2 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே இப்போ பேரண்ட்ஸ் உடைய ஷேடோல இருக்கும். ஆனா ஒன்ஸ் இந்த மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் யூர் ஆன் யோர் ஓன் வேர்ல்ட். ஏன்னா அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க, இனிமேல் உன்னோட லைஃப் நீ பாத்துக்கணும் இல்லையா.
சோ இந்த கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து இப்ப இந்த பொண்ணு 50,000 சம்பாதிக்கிறா, பையன் 50,000 சம்பாதிக்கிறான் அப்படின்னா மாசம் 1,00,000 ரூபாய் வருது. அந்த 1,00,000 ரூபாய் வரும்போது நீங்க இந்த பொண்ணு 20,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கிற, அந்த பொண்ணு பையன் 20,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கிறான் அப்படின்னா அங்க 40,000 ரூபாய் அப்பயே ஸ்பாட்லி காலி இல்லையா? ஆனா அந்த நீங்க ட்ரெஸ் எக்ஸ்பென்ஸ் குறைச்சு நீங்க வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் அண்ட் வெல்த் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுன்றதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்க எதுக்கு இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ற, நீ எதுக்கு இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ற அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். ஏன்னா நீங்க 2 பேரும் ஒரே ஃபேமிலியில இருக்கீங்க, ஒன்னா இருக்கீங்கன்ற போது அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணும்போது இந்த கொஸ்டின்ஸ் வரும். சோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க உங்களால மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்றத கேட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்க சேஞ்ச் ஆகிறதுக்கும் ரெடியா இருக்கணும். ஏன்னா லைஃப் இண்டிவிஜுவலா வரும்போது எங்க எப்படி நமக்கு ஆப் வைக்குதுன்னே தெரியாது. எங்கிருந்து வேணா எப்படி இருந்து வேணா வரலாம். ஓகேவா? கஷ்ட காலங்களும் வரும், சந்தோஷமான காலங்களும் வரும். அது ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு வந்து நீங்க தயாரா இருக்கணும், அடாப்டபிலிட்டியா இருக்கும். 10,000 ரூபாய் செலவு பண்ண இடத்துல நான் 1000 ரூபாய் ட்ரெஸ் எடுக்கிறேன், என்னால முடியும்னா என்னால முடியும். இன்னைக்கு எங்கிட்ட காசு நல்லா இருக்கு, நான் செலவு பண்றேன்னு பண்ணலாம். இன்னைக்கு காசு கம்மியா இருந்துச்சுன்னா 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு வாங்கிக்கலாம். 10,000 ரூபாய் நீ சந்தோஷமா இருக்கணும், 1000 ரூபாய் சந்தோஷமா இருக்கிற மைண்ட் செட் நீ வந்தாதான் நீ லைஃப்ல தனியா ஜாலியா லீட் பண்ண முடியும். சோ அதனால வந்து உங்களுடைய ஸ்பெண்டிங்ஸை வந்து இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்க பார்ட்னர் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்ல அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க முன்கூட்டியே பேசி தெளிவா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நிறைய பேருக்கு பிடிக்கும் பிடிக்காம போகும். சில பேர் வந்து நிறைய ஊர் சுத்துவாங்க, சில பேர் வந்து ஊர் சுத்தவே மாட்டாங்க. இப்ப இந்த விஷயம் வரும்போது ஒரு பொண்ணு வெளியே போறதுக்கே சோம்பேறித்தனமா இருக்குன்ற மாதிரி ஒரு பொண்ணு, இந்த பையனா ஊர் சுத்திட்டே இருக்குன்ற மாதிரி ஒரு பையன், இந்த 2 கேட்டகரி மீட் ஆகும்போது என்ன ஆகும்? ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா கடுப்பாகும். இந்த பையன் வாவான்னு கூப்பிட்டுட்டே இருப்பான், இந்த பொண்ணு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கும். இல்ல இந்த பொண்ணு வாவான்னு கூப்பிட்டுட்டே இருக்கும், இந்த பையன் வரமாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பான். சோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? பர்டிகுலர் ஸ்டேஜ்ல வந்து செம்ம டிப்ரெஸ் ஆயிடுவாங்க 2 பேருமே. சோ அது கம்பேட்டபிளான ஒரு பார்ட்னரா நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா மணின்றது இன்னொரு விஷயம், இந்த கம்பேட்டபிலிட்டின்றது இன்னொரு விஷயம். ஏன்னா நீங்க நிறைய டிராவல் பண்ணீங்க, நிறைய விஷயங்கள் கத்துப்பீங்க, நிறைய விஷயங்கள்லாம் டிராவல்ல வந்து உங்களுக்கு நாலேஜ் பயங்கரமா கெயின் ஆகும். சோ டிராவலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி மேனேஜ்மெண்ட். சோ இந்த டாபிக் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம் அப்படின்னா ஆண்கள் எல்லாம் வந்து வேற லெவல் டாமினன்ஸ்ல பேசியிருப்பாங்க 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். வை பிகாஸ் அப்படின்னா இப்போ 90% ஃபேமிலிஸ் வந்து ஆண்களும் வேலைக்கு போறாங்க, பெண்களும் வேலைக்கு போறாங்க. சோ அதனால வந்து நீ 50,000 சம்பாதிக்கிறேன், நானும் 50,000 சம்பாதிக்கிறேன், உன்னோட 500 குறைச்சிப்பிடுன்னு சொல்லிட்டு பெண்கள் கேள்வி எழுப்புவாங்க. இதுல மிகப்பெரிய கேள்வி என்ன தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஏன் என் வீட்டுல தங்கக்கூடாது, நான் உன் வீட்டுக்கு என் ஃபேமிலி வீட்டு வரல, நீ ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற பெண்கள் எல்லாம் கேட்கறாங்க. சர்வேல நான் கேட்ட ஒரு விஷயம், அவங்க கேட்கிற விஷயத்துல வந்து தப்புன்னு எனக்கு படல. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்துல இருந்து நீங்க ஈஸி சார்ட் ஆகணும் அப்படின்னா தனியா வந்து இருக்கிறது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஆனா இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா, உங்க பேரண்ட்ஸ் வந்து நீங்க விட்டுட்டு வர முடியாது இல்லையா? ஏன்னா சின்ன விஷயத்துல பசங்களும் பாசமா வளர்ந்துருப்பாங்க, பெண்களும் பாசமா வளர்ந்துருப்பாங்க. நான் விட்டு வரமோ நீ விட்டு வரக்கூடாது அந்த கொஸ்டின் வரும். சோ நீங்க வந்து 2 இடத்துக்குமே வந்து ஈக்குவலா சென்டரான ஒரு பிளேஸ்ல இருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒண்ணு நீங்க அடிக்கடி பார்த்துட்டு வரலாம். ஓகேவா? சோ அந்த ஒரு விஷயம். ஏன்னா இந்த விஷயங்கள்னால நிறைய ஃபேமிலிஸ் பிரிஞ்சிருக்கும் இருக்கு. ஏன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்பா அம்மா அப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ள வராது. சோ ஃபேமிலிக்குள்ள வந்து நிறைய கிளாஷஸ் இந்த விஷயத்துல ஏற்படும். உங்க பர்சனலாக உங்க லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த விஷயத்தினால வரும். அதனால வந்து உங்க ஃபேமிலி நீங்க எப்படி மேனேஜ் பண்ண போறீங்கன்றதையும் வந்து தெளிவா கேட்டுக்கோங்க. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் என் வீட்டுல வந்து இருக்க போற, உனக்கு என்னென்ன விஷயங்கள், உனக்கு என்னென்ன தேவைன்றதை பேசிக்கோங்க. இன்கேஸ் நீ தனியா போனாலுமோ என்னென்னலாம் விஷயங்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கோங்க. உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்ன்றதை கேட்டுக்கோங்க. நீங்க ஃபேமிலி கூட இருக்கிறது இன்ட்ரெஸ்டா இல்ல தனியா இருக்கிறது இன்ட்ரெஸ்டான்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா யாரையும் வந்து கம்பல் பண்ண முடியாது. ஒருத்தவங்களுக்கான தனித்தனி விருப்பங்கள் இருக்கு, விஷயங்கள் இருக்கு இல்லையா? சோ டு நாட் கம்பல் எனிவன். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க தெளிவா கேட்டுக்கணும். கேட்காம இந்த விஷயங்களை யார் கேட்டீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனைகள் வந்து பிரிகிற மாதிரி விஷயங்கள் நிறையவே எடுத்துட்டு போகும். சோ இதெல்லாமே வந்து ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் பத்தி கண்டிப்பா நீங்க பேசிக்கணும். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் வச்சுக்கோங்க, ஒன்னொன்னு 1 மணி நேரம் எடுத்து போற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம். ஏன்னா எவ்வளவு சுருக்கிறதுன்னு தெரியாம விட்டுட்டே சொல்லிட்டு இருக்கேன். சோ பின்னாடி வந்து ஒரு வீடியோவை நான் பெருசாவே நான் போடுறேன். ஓகேவா? 5வது பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சப்போர்ட்டிங் ஈச் அதர். பையனுக்கு வேலையே இல்ல, பொண்ணுக்கு தான் வேலை இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு வந்து எசிடேட் பண்ணாம அந்த ஃபேமிலியை மேனேஜ் பண்ணணும். அதே மாதிரி பொண்ணு வேலைக்கே போகல, பையன் மட்டும் தான் பண்றான் அப்படின்னா அந்த பையனும் எசிடேட் பண்ணாம அந்த பொண்ணோட எக்ஸ்பென்சஸ் எடுத்து மேனேஜ் பண்ணணும். அதே மாதிரி இந்த பையன் வந்து ஒரு விஷயத்துக்காக பண்றான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு இருக்கு, இந்த பையன் வந்து இல்ல நான் மீடியால போய் பெரிய ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான் அப்படின்னா, இப்ப 6 மாசம் அந்த பையன் கிட்ட ஒரு இன்கம் வரல அப்படின்னா இந்த பெண்ணுக்கு அவனை சப்போர்ட் பண்றக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த ஃபேமிலி போகும். இல்ல அப்படின்னா மனசுக்குள்ள வந்து ஒரு டிப்ரெஷன் கிரியேட் ஆகும், ஒரு வெறுப்பு உண்டா. ஏன்னா இந்த பையன் ஒரு விஷயத்துக்கு மேல ரொம்ப ஆசையா இருக்கான், இல்ல இந்த பொண்ணு ஒரு விஷயத்துக்கு மேல ரொம்ப ஆசையா இருக்கா. சோ இங்க அந்த ஆசையை வந்து இந்த ஃபேமிலின்ற ஒரு விஷயம் வர்றதுனால அந்த பிளாக் ஆகுது அப்படின்னா அங்க அந்த மேரேஜ்குள்ள ஒரு சின்ன பிரேக் உண்டாக ஆரம்பிக்கும்.
ஈஸியா சொல்லிடலாம் நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒருத்தவங்களுக்கு தனிப்பட்ட ஆசை இருக்குல்ல, அவங்க அந்த ஆசையை அடையணும்னு ஆசைப்படுறாங்க. சோ அந்த சான்ஸ் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாருடைய ஒரு உரிமை. ஓகேவா? சோ இப்போ அந்த சப்போர்ட்டிங் மென்டாலிட்டி அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ இருக்கணும் அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் கருதுறேன். ஏன் இது நீங்க பண்ணாம போனீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து இதுவுமே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு நிறைய ஃபேமிலி பிரேக்கப்ஸ்க்கான விஷயங்களும் நடந்திருக்கு, நான் பார்த்திருக்கேன். சோ அதனால வந்து இது தெளிவா கேட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய பேஷனுக்கு உங்களுடைய பார்ட்னர் சப்போர்ட் பண்றது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இன்கேஸ் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா உங்களுடைய சக்சஸ் வந்து நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா ஃபேமிலி அகைன் மேரேஜ் இஸ் a very big commitment, so you should ask this question to your partner. ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா give them a personal space. It's a very 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 important point. எதுக்காக அப்படின்னா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து நீ என்கிட்ட 100% டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும் 100% டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும் அப்படின்றது வந்து இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. உங்களுக்கு தனி ஸ்பேஸ் இருக்கு, அவங்களுக்கு தனி ஸ்பேஸ் இருக்கு. ஓகேவா? மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் கூட எதுக்காக அப்படின்னா உங்களுக்குள்ள சண்டை வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? நீங்க தப்பு பண்றீங்கன்னா அவங்க யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? அவங்ககிட்ட 100% டிரான்ஸ்பரன்சி இருந்தா உங்ககிட்ட மூச்சுல போய் சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? நீங்க எதுக்கிட்ட என்ன குறை சொல்றேன் நீங்க கேட்பீங்க, நீங்க எதுக்கு என்ன குறை சொல்றேன்னு கேட்க மாட்டீங்களா? சோ அதனால அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் அங்க வந்து கம்பல்சரி இருந்தாலும் இருக்கணும். ஏன்னா இப்ப சில பேர் என்ன பண்றாங்கன்னா இன்னுமே சில மென்டாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ எந்த பையன்கிட்ட பேசக்கூடாது, நீ எந்த பொண்ணுகிட்ட பேசக்கூடாது, அந்த மைண்ட் செட் எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து அவங்க பேசுறதுப்போ கிடையாது. சோ அந்த விஷயங்களை வந்து நீங்க கொஞ்சம் மாத்திக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட ஸ்பேஸ் தனிப்பட்ட உலகம் ஒண்ணு இருக்கு. அவங்க தனியா போக ஆசைப்படுறாங்க அப்படின்னா தனியா போயிட்டு வரணும். அந்த ஸ்பேஸை நீங்க கொடுக்கணும். நீ எங்க போனாலும் என் கூட தான் வரணும், எங்க சுத்தினாலும் என் கூட தான் சுத்தணும் அப்படின்ற விஷயங்களை நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தனியா போய் ஏன்னா அந்த தனிமையில தான் வந்து ஏன்னா ரிலேஷன்ஷிப்ல நிறைய சண்டைகள்லாம் வரும். அந்த தனியா போய் இந்த ஸ்பேஸ் அவங்க என்ஜாய் பண்ணா அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் மறந்து இன்னொரு நியூ என்கேஜ்மெண்ட் கிடைக்கும். அந்த ஒரு சண்டை முடிஞ்சது வந்ததுக்கு அப்புறமும் கூட இல்ல ஒரே வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த சண்டைகளுமே வந்து திரும்ப திரும்ப வந்து ரிமெம்பரன்ஸ் வந்துட்டு தான் இருப்பே தவிர அந்த விஷயங்கள் ஃபேட் ஆகாது. 7th பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டு வேலைகள். இப்ப நீங்க தனியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் வேலைக்கு போறீங்க, உங்க ஒய்ஃபும் வேலைக்கு போறாங்க அப்படின்னா உங்க ஒய்ஃபே வந்து எல்லா வேலையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது, நீங்களுமே எல்லா வேலையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய ஹவுஸ் ஹோல்ட் டியூட்டிஸை வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க வாஷிங் மிஷின் துணி போடுறாங்கன்னா நீங்க துணி காய போடுங்க, அவங்க சமைக்கிறாங்கன்னா நீங்க பாத்திரம் எடுத்து வச்சு சாப்பாடு போடுங்க, பரிமாறுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுடைய ஹவுஸ் ஹோல்ட் டியூட்டிஸை பார்த்துக்கோங்க. இன் கேஸ் உங்களால முடியல அப்படின்னா தயவு செஞ்சு வேலைக்காரங்க வச்சுக்கோங்க. வேலைக்காரங்க வைக்காம நீங்க மேனேஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். ஓகேவா? சோ ஏன்னா அவங்களும் சம்பாதிக்கிற போது அவங்களுக்கும் வெளியே போவாங்க, சுத்துவாங்க, டயர்ட் இருக்கும். சோ அதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்து நீ இதான் பண்ணி ஆகணுன்ற மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. சோ உங்களுடைய சப்போர்ட் நீங்க எவ்வளவு உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்கணும். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு திரும்பவும் வரும். 8th பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டவுரி. இப்ப இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸும் இன்வால்வ் ஆவாங்க. நம்ம பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 100 சவரன் நகை போடுங்க, 50 சவரன் நகை போடுங்க அப்படின்னு எல்லாம் போட்டு கேட்பாங்க இல்லையா? சோ அப்படிலாம் கேட்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை பத்தி நீங்க இன்வால்வ் ஆகுறீங்க ஆக மாட்டீங்களா, அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இல்லை அப்படின்ற விஷயத்தை பத்தி நீங்க தெளிவாயிடும். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாலி கட்டினதுக்கு அப்புறம் she is your responsibility. உங்களை நம்பிதான் அந்த பொண்ணு வரா. ஓகேவா? சோ நீங்க தான் அந்த பொண்ணை பாத்துக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அந்த பொண்ணுக்காக அவங்க எவ்வளவு பண்றாங்களோ பண்ணணும். அதை பத்தி நமக்கு தேவையே கிடையாது. புரியுதா? பிகாஸ் நீங்க சம்பாதிச்ச காசு கிடையாது. சோ அவங்க பெத்தவங்க தான் பொண்ணுக்கு எவ்வளவு பொண்ணு நினைக்கிறாங்களோ அவங்க போடணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. போட்ட வந்ததுக்கு அப்புறம் இன்னும் 100 சவரன் வாங்கிட்டோம், 50 சவரன் வாங்கிட்டோம், 10 சவரன் வாங்கிட்டோம், இதை செய்ய சொல்லு அதை செய்ய சொல்லு அப்படின்னு மாதிரிலாம் கேட்டு எந்த வேலையும் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்த பொண்ணு நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பண்ணுங்க. அது விட்டு ஓசில வர விஷயத்த வந்து என்னைக்குமே ஆசைப்படவே படாதீங்க. அண்ட் ஸோ பர்சனலா நான் அந்த விஷயம் அவாய்ட் பண்றேன். நான் அந்த மாதிரி கேட்டது கிடையாது. ஸோ நீங்களும் அதை கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து நான் இன்சிஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த மைண்ட் செட்டுக்கு எல்லாத்தையுமே வந்து நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இதுக்கு ஓகேனா நீங்க லைஃப்பை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்லைன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் சரி விலகி வந்துருங்க. உங்களுக்கு கம்பேட்டபிள் பார்ட்னர் கண்டிப்பா இருப்பாங்க. உள்ள இறங்கிட்டு சப்போர்ட் பண்ண முடியாம போய் கஷ்டப்பட்டு பிரேக்கப் ஆகி நிறைய இருக்குங்க. Marriage is not an easy thing. It's a very biggest commitment which you're going to take in your life. So that's it for today's video. இந்த question கேளுங்க, உங்களுடைய பார்ட்னரை சூஸ் பண்ணுங்க, லைஃப் ஆசமா வாங்க. பட்